டார்லிங், நீ என்னோட ஜாக்கெட் எடுத்து வைக்கலையா? என்னால ஜாக்கெட்டை சூஸ் பண்ண முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல. பெரியமா இல்லாம உங்களால ஒரு வேலை கூட செய்ய முடியாதுல. யூ நோ வாட், எனக்கு ஜாக்கெட்டை சூஸ் பண்றதா என் லைஃப்ல இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இட்ஸ் வெரி சிம்பிள். அவ்வளவு சிம்பிள்னா வா, நீ எனக்கு சூஸ் பண்ணி கொடு. ஆனிவர்சரி அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா காஸ்டியூம் ராக்கிங்கா இருக்கணும், ரைட்? ஆனிவர்சரியா? இந்த எல்லா லேம்ப் ஷேட்ஸும் அவுடேட்டட். இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. எல்லாம் நல்லா தானே இருக்கு. இல்ல வாங்க ஃபிளவர்ஸ பாப்போம். எனக்கு என்னோட ஆனிவர்சரி ஞாபகம் இல்லாத விஷயத்த நீ உன் பெரியம்மா கிட்ட சொன்னேன்னு வை. பெரியம்மா! டேய், எங்கடா ஓட்ற ஜால்ரா? சரி நீயே சொல்லு, உனக்கு என்னதான் வேணும்? ரிமோட் கண்ட்ரோல் பிளேன். அந்த பிளேனை நான் வாங்கி தரேன். ப்ராமிஸ்? பக்கா ப்ராமிஸ். சரி போ. அப்புறம் ஒரு விஷயம், பேக் டோர் வழியா போங்க. லிவிங் ரூம்ல பெரியம்மா டெக்கரேஷன் பண்றாங்க. என்ன இதெல்லாம்? வீட்டையே ஃப்ளவர் ஷாப்பா மாத்திட்டாங்க. இதே எல்லோ பூவா? இதுதானே லாஸ்ட் பார்ட்டிலயும் யூஸ் பண்ணோம். இந்த பார்ட்டிக்கு இது வேண்டாம். எனக்கு இது நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நல்லா இருந்தா மட்டும் போதாது ஆண்டி. இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே. சோ எல்லாமே ஸ்பெஷலா தான் இருக்கணும். பெர்ஃபெக்ட், ஏ கிளாஸ். அவர் வெளியில வந்து டெக்கரேஷனை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப இதையே ஃபைனல் பண்ணிடுவோம். சரி. கேட்டரிங்ஸ் வேற பார்க்கணும். வாங்க வா, வா. போலாம். வெல்கம் மிஸ்டர் அபி. Hi. ஓ மை காட், இவர் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காரு. ஹி இஸ் சோ ஹாட். ஏன் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு? அதான் வந்துட்டோங்க. மிஸ்டர் அபிஷேக், ப்ளீஸ் இப்போ வா. He was a great man. இவர் தான் என்னோட கைட் அண்ட் என்னோட மென்டோர் கூட. உண்மையை சொல்லணும்னா என்னோட மியூசிக் கரியர் இவரால தான் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் மிஸ்டர் சுந்தர்லால். மிஸ்டர் சுந்தர்லால். சுந்தர் சொல்லி தொலை. மிஸ்டர் சுந்தர்லால், இவர் தான் இந்த கம்பெனியோட ஃபவுண்டர். எஸ், இன்னைக்கு நான் இவர் சிலையோட திறப்பு விழா. திறப்பு விழாடா. திரு சொதப்பாதரா அபி, திறப்பு விழா. ஓகே, ஸ்டாச்சுவை அன்வேல் பண்ணதுக்கு சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ஏய், நோ ப்ராப்ளம். சரி ஓகே, நான் கிளம்புறேன். இன்னொரு ஷோரூம் ஓப்பனிங்க்கு வர போகணும். தேங்க்யூ. அப்பாவோட ஸ்டாச்சு மேலே நீங்கள் மாலை போடுங்களேன். 10 லட்சம் ரூபாய். ஏய் அட, உன்னோட அப்பா அமீனா, உங்க அப்பாவை பத்தி நான் ஒரு 2 லைன்ஸ் எக்ஸ்ட்ரா பேசினல, அதுக்கு பேமெண்ட் வேண்டாம். ஆனா மாலை போடுறதுனா எக்ஸ்ட்ரா வேலையாச்சு. எக்ஸ்ட்ரா வேலைக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுக்கணும். யூர் பிசினஸ் மேன், யூ ஷுட் நோ தட். டன். மாலை போடாம இங்க இருந்து போறதா? ஷியோர்.
இவர் இவ்ளோ பெரிய எம்பையரை உருவாக்கி இருக்காரு. என்ன மாதிரி எத்தனையோ பேரை இன்ஸ்பயர் பண்ணிருக்காரு. Let's all give a big round of applause. அவன் பேர் என்ன? அவன் ஒரு 10 லட்ச ரூபா செக் கொடுப்பான், வாங்கிக்க. டேய் அவர் பேர் அமித்டா, பேர் கூட ஞாபகம் வச்சுக்க மாட்டியா நீ? அவன் பேர் முக்கியமாடா, அவன் கொடுக்குற அமௌண்ட் தான் முக்கியம். ஆக்சுவலி இந்த ஸ்டாச்சுல மாலை போட்டதெல்லாம் பிளான் பண்ணல. சோ எக்ஸ்ட்ரா வேலை பண்ணதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை போட்டுட்டோம்ல. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்குடா. சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தானே மாலை போட சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா என்ன? இதே மாதிரி ஃபேவர் பண்ணிட்டே இருந்தேன்னு வை, அப்புறம் நான் எனக்கே மாலை போட்டுக்க வேண்டியதான். அண்ட் மோர் ஓவர் நம்ம ஏரியாலயே நமக்கு இன்னும் 2 பங்களோ வேணும்டா. அப்படியா? சரி, அங்க இருக்கிறதுல நீ என்ன பண்ணுவ? உன்னால முழுசா 2 நிமிஷம் சரியா மூச்சு கூட நிம்மதியா வாங்க முடியல. உனக்கு நிறைய பணம் கிடைக்குது, ஆனா மன நிம்மதி கிடைக்குதா? அங்க பிச்சை எடுக்கிற அந்த பெரிய மனுஷனை பாரு. ஆக்சுவலா அவரால் எதுவும் சாதிக்க முடியாதுன்னு இல்ல. அவர் மனசு வச்சாருன்னா பெருசா ஏதாவது சாதிக்கலாம். ஆனா அவரோட ப்ராப்ளம் என்னன்னா, அவர் லைஃப்ல காம்ப்ரமைஸ் பண்ண முடிவு பண்ணிட்டார். பிரபா, ஜனங்க அச்சீவ் பண்ண முடியாதப்ப அவங்க அவங்களோட தோல்விக்கு மன நிம்மதிங்கிற பேரை கொடுப்பாங்க. அந்த பேருக்கு பின்னாடி அவங்க தோல்வியை ஒளிச்சு வைப்பாங்க. பட் மீ பிரதர், ஐ அம் a winner. சரி கிளம்பு, வழியில இன்னொரு ஸ்டாச்சுக்கு மாலை போடணும். கமான். வெளி வேலை எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கு, ஆனா வீட்ல உன் அனிவர்சரி பார்ட்டிக்காக வெயிட் பண்றாங்களே, அவங்கள பத்தி? வெயிட் பண்ணட்டும், விடு பிரபா. let them wait. இது பாரு, வெயிட் பண்றதுனால புரியுதுல, அன்பின் அதிகமாயிடும்டா. அப்பலாம் கியாரா, நீங்க இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்களா? கியாரா, என்னோட சின்ன ராக் ஸ்டார், இன்னுமா தூங்குறீங்க? கியாரா, கியா. கியாரா, இங்க பாரு. செல்லம், காலையிலேயே அம்மாவை இந்த மாதிரி டென்ஷன் பண்ண கூடாது. கியாரா, எங்க இருக்கீங்க நீங்க? அம்மா உங்களை தேடிட்டு இருக்கேம்மா. எங்க இருக்கீங்க? நீங்க இங்கேயும் இல்லையா? கியாரா, கியாரா ப்ளீஸ், அம்மாவை காலையிலேயே டென்ஷன் படுத்தாதம்மா. என்னாச்சு? இன்னைக்கு காலையிலேயே ஹைட் அண்ட் சீக் ஆரம்பிச்சிட்டீங்க? ட்ரை யுவர் பெஸ்ட் மம்மி. கியாரா ப்ளீஸ், அம்மாவால உங்களை தேட முடியாது. அப்புறம் அம்மா தோத்து போயிடுவேன்ல. எங்க இருக்கீங்க நீங்க? சரி, வெளியில வாங்க. ஓ நோ நோ மம்மி, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. கண்டுபிடிக்காம இருப்பனா? வா. நீங்க என்ன எப்படி கண்டுபிடிச்சீங்க மம்மி? என்னது? எப்படி கண்டுபிடிச்சனா? நீங்க யாரு? கியாரா? நான் கியாராவோட அம்மா. நான் எப்படி தோத்து போவேன் சொல்லுங்க? அப்ப நான் அப்பாவோட பொண்ணு, நான் எப்படி தோத்துட்டேன்? இங்க பாருடா, தோக்குறதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. தோக்கும் போது அதுல இருந்து கத்துப்போம். கத்துக்கிட்டோம்னா அப்புறம் ஜெயிச்சிருவோம். அப்படின்னா இன்னொரு தடவை விளையாடலாமா? இல்ல, நான் ஃபர்தா ஆண்டி அனுப்புறேன். உனக்கு குடிக்க பால் கொண்டு வருவாங்க. இல்ல மம்மி, நான் பால் குடிக்க மாட்டேன். ஏன் பால் குடிக்க மாட்டே? அப்பா வீட்டுக்கு வராத வரைக்கும் நான் பால் குடிக்க மாட்டேன். இங்க பாரு, அப்பா வந்துருவாரு. நீ முதல்ல பாலை குடிக்கணும். ஆனா எப்ப? நீங்க ஃபோன் பண்ணுங்க. சரி, பண்றேன். சொல்லு. எங்க இருக்கீங்க? உனக்காக பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கேன். பணம் ஒண்ணும் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்ல. நீங்க எவ்வளவு வேலை தான் பண்ணுவீங்க? இப்போ நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறமா பேசுறேன். ஆல்ரைட். அம்மா ஃபோன் கட் பண்ணாதீங்க, நான் பேசணும். அப்பா கட் பண்ணிட்டாரே. கட் பண்ணிட்டாரா? நான் கொடுக்கிற பனிஷ்மென்ட் அவர் என்னைக்கும் மறக்கவே மாட்டாரு. என்னாச்சு? அவருக்கு என்ன பனிஷ்மென்ட் கொடுக்கலாம்னு யோசிக்கிறேன். நல்லா யோசின. 2-3 பனிஷ்மென்ட் கொடுக்கணும், சரியா? இவ பிஸியா இருந்தா என் வேலையை முடிச்சிடலாம். பால் அனுப்புற, குடிச்சிடணும், சரியா? நான் போய் டெக்கரேஷன்ல பாத்துட்டு வரேன். இருங்க மம்மி, டெக்கரேஷன்ஸ் எல்லாம் விட்டு தள்ளுங்க. நைட் பார்ட்டி இருக்குல்ல, ஜுவல்லரி மேல கவனம் வைங்க. அப்படியா? நாட்டி கேர்ள். இது பாருங்க, பார்ட்டில நான் இந்த ஜுவல்லரி போடலான்னு இருக்கேன்.
உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த ஜுவல்லரிய போட்டு நான் சுத்தினேன்னு வைங்க, உங்க அம்மா வயித்தெரிச்சல்ல அப்படியே பொசுங்கிடுவாங்க. என்னோட அம்மானா மைதிலி, உனக்கு அத்தை இல்லையா? ஆ எனக்கு அத்தை தான், ஆனா அவங்க அம்மா இல்லையே. உங்களுக்கு தானே அவங்க அம்மா. அதாவது பார்ட்டியில இந்த நெக்லஸ் போட்டு நான் வந்தேன்னு வைங்க, உங்க அம்மா இந்த மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி செஞ்சா நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க என்ன? மைதிலி, இது பாருங்க, இந்த நெக்லஸ தான் நான் பார்ட்டியில போட போறேன். நான் டிசைடும் பண்ணியாச்சு. உங்க அம்மாவை நான் நிச்சயமா வெறுப்பேத்த தான் போறேன். எனக்கு கோவமா வருது. பார்ட்டியில எப்பவுமே என்னோட ஜுவல்லரி தான் எடுத்து போடுறாங்க. அப்ப நான் என்ன எடுத்து போட்டுக்க? இவ கதை என்னையோட முடிஞ்சிடுச்சு. என்ன உங்களுக்குள்ளே நீங்க பேசிக்கிறீங்க? இல்ல எங்க அம்மா உன் பின்னாடி தான் இருக்காங்கங்கறத நான் சொல்லிட்டு இருக்கேன். அத்தை வாங்க. இந்த நெக்லஸ் ரொம்ப நல்லா இருக்கே. என்னோட பார்ட்டி ட்ரெஸ்ஸுக்கு இது ரொம்ப மேட்சிங்கா இருக்கும். அத்தை இருங்க. நீ பார்ட்டிக்கு வரும்போது கூடவே ஐஸ் கியூப்ஸும் எடுத்துட்டு வந்துரு. ஏன் சொல்றேன்னா, வயிறு எரியும் போது வயித்துல ஐஸ் கட்டி வச்சு கட்டிக்கலாம்ல. நான் இத போட்டுக்கிறேன். அத்தை இங்க பாருங்களேன், என்னோட நெக்லஸ் எடுத்துட்டு போறாங்க. ஏதாவது பண்ணுங்களேன். என்ன பண்றது? நான் உனக்கு சைகையால சொல்லிட்டு தானே இருந்தேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. சேம் டு சேம் டிசைன் வரணும். இன்னைக்கு எல்லா கடையும் க்ளோஸ். சேம் நெக்லஸ் எப்படி கிடைக்கும்? கிடைக்கலன்னா நான் என்ன பண்றது? என்னங்க இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்கு. வயசுக்கு ஏத்த வேலையா பண்றாங்க. இந்த வயசுல என்ன மாதிரி அழகா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. மைதிலி, இது அவங்க மட்டும் இல்ல, எல்லா பெண்களும் ஆசைப்படுவாங்க. நான் பார்ட்டிக்கு வர மாட்டேன். மைதிலி, ஒரு பொண்ணுக்கு அழகு நகை போடுறதால வராது. நல்ல மனசு நல்ல எண்ணத்தால வரும். உன்கிட்ட ரெண்டும் இருக்குல்ல. ஹே, யூ ஆர் நேச்சுரலி பியூட்டிஃபுல். உண்மையாவா? உண்மைதான். கொஞ்சம் தள்ளுங்க. இவ்ளோ வருஷத்துல இன்னைக்கு தான் நீங்க என்ன பத்தி கரெக்டா சொல்லிருக்கீங்க. நான் ஜுவல்லரி போடாம கூட அழகா தான் இருக்கேன். ஆமால? அத்தை, நான் எப்படி இருக்கேன்? ரொம்ப அழகா இருக்க. தேங்க்யூ. அட என்னத்த, நகை போட்டுக்கிறதுனால மட்டும் அழகு வராது. மனுஷனோட அழகு அவங்க முகம் மனச பார்த்து தான் வரும். இந்த ரெண்டுமே என்கிட்ட தான் இருக்கு. என்ன அப்படி பாக்குறீங்க? ஏதாவது தேடுறீங்களா என்ன? நாங்க ரெண்டு பேரும் இப்போ நீ சொன்ன ரெண்டு விஷயம் இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கோம். கலாய்க்கிறீங்க. ஓகே ஓகே, அது எல்லாத்தையும் விடு. இதுக்கு பதில் சொல்லு. இன்னைக்கு எல்லாரை விட அழகா தெரியறவ எங்க இருக்கா? அவ தான் கல்யாண பொண்ணாச்சே. எங்க இருப்பா? உள்ளதான் இருப்பா. இந்த நாள் தானே அவ அபிக்கு பொண்டாட்டியானா. என் மனசுக்கு இப்போ அபிய கூட கல்யாண குளத்துல பாக்கணும்னு இருக்கு. மறுபடியும் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும். அப்படின்னா இன்னைக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தானா? 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான். 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான். நீங்களும் பாடுங்க. அது சரி, அந்த கல்யாண பொண்ணு எங்க போனா? அட இந்த பாட்டி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ரூமுக்கு போயிருந்தேன். அப்போ அவ டச் பண்ணிட்டு இருந்தா, அவ்வளவுதான். அப்போ நீ எதுக்காக அவனுக்கு ஹெல்ப் பண்ணல? நான் ஹெல்ப் பண்ணுமாத்த? ஆமா, எப்ப பாரு நீ மேக்கப் போட்டுக்கிறது மட்டும் இல்ல, மத்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கேனா? எங்க நீங்க தான். இல்ல இல்ல, வயசு பசங்க இப்படி கோவப்படக்கூடாது. ஓகே விடுங்க அத்தை. நீங்க சொல்றீங்கல்ல, நான் கோவப்பட மாட்டேன். ஒருவேளை நான் வாயை திறந்தேன்னு வைங்க, அப்புறம் உங்க நிலைமை தான் மோசமாயிடும். ஒருவேளை நீ என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கியா? பிரமிளா, நீ பேசாம இரு. சும்மா மாமியா மருமக சண்டைய கொஞ்ச நேரம் விடுறீங்களா? இன்னைக்கு மாப்பிள்ளை பொண்ணோட கல்யாண நாள். இன்னைக்கு சண்டை கூடாது, சரியா? இன்னைக்கு நீங்க அன்பா பேசிக்கணும். போங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கோங்க. வாங்க வாங்க வாங்க. பெரியவங்க சொல்றாங்கன்னு வரேன். கல்யாண பொண்ண கூட்டிட்டு வாங்க. டேய், நில்லுடா. அபி, நீ 100 வருஷம் நல்லா இருக்கணும்பா. ராணி, என்ன thank கிராணி? you. நானும் இங்க தான் நின்னுட்டு இருக்கேன். ஏன் நிக்கிற? உட்காரு. ஏ பைத்தியக்காரா, நீ இவனும் ஒண்ணுதானே? சரி, நீ ஒரு விஷயம் சொல்லு. நீ எதுக்காக இவனை ஆபீஸுக்கு கூட்டிட்டு போன? ஏன் இவ்வளவு லேட்டா வந்தீங்க? கிராணி, இன்னைக்கு ஆபீஸ் வேலை என்னோடது இல்ல, இவனோடது. ஏன்டா அப்படி பக்கத்துல நின்னு இப்படி போய் சொல்ற? அப்படி போய் உட்கார்ந்து சொல்லு போ. ராணி, இவன் போய் சொல்றான், நம்பாதீங்க. இந்த வீட்ல சின்ன பசங்க கூட பெரியவங்க ஆயிட்டாங்க. ஆனா நீங்க ரெண்டு பேரும் இன்னும் அப்படியே தான் இருக்கீங்க. ஓகே கிராணி, சரி இப்ப நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு யார் மேல நம்பிக்கை இருக்கு?
அவ மேலையா இவ மேலையா இல்ல ஏன் மேலையா? யாரு போய் சொல்றாங்களோ நீங்களே சொல்லுங்க. அபி உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நீ என்னை ஏமாத்தாத. எனக்கு நல்லா தெரியும், நீ தான் ஆபீஸுக்கு போயிருப்ப. கிராணி, உங்களுக்கு வயசு அடிச்சுன்னு நினைக்கிறேன். ஏய் கிராணிக்கு எல்லாம் தெரியும் அபி. அபி இல்ல, இவனை நீ மாப்பிள்ளைன்னு கூப்பிடு. மாப்பிளையா? இன்னைக்கு இவனுக்கு கல்யாண நாள் இல்ல, அதனால நம்ம இவனை மாப்பிள்ளைன்னு கூப்பிடணும். கிராணி, நீங்க உங்க மனசுல ஏதோ பெரிய பிளான் போட்டிருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. போட்டேன்தான். நீ லேட் பண்ணிட்ட, இப்ப பொண்ணும் லேட் பண்றா, நாம அவளுக்காக வெயிட் பண்றோம். நீ ஒண்ணு பண்ணு, நீ போய் பிரபாவை கூட்டிக்கிட்டு சைலண்டா ஒரு மூலையில போய் நில்லு, சரியா? அதான் சொல்லிட்டாங்களா, வா போலாம். மூலையில போய் நிக்கலாம். ஆனா கிராணி இப்போ நல்லா இருக்கு. ஏய், என்ன பண்ற நீ? இது அப்படியே இருக்கட்டும். இந்து பாட்டி இன்னைக்கு அபிதான் மாப்பிள்ளைன்னு சொன்னாங்க. அப்ப நீ கல்யாண பொண்ணு தானே, அதனால உன் முகத்தை மூடிக்கிட்டு இப்படியே வா, அப்பதான் நல்லா இருக்கும். இந்த Dress ரொம்ப மாடர்னா இருக்கு. இருந்தாலும் இந்த கலர் இவளுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல? கரெக்டா சொன்னீங்க. அப்புறம் அது இருக்கட்டும், அடிக்கடி நீ ஏன் என் கழுத்தையே பாக்குற? அது வா, கூட்டிட்டு போவோம். சரி, வாம்மா. வா 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 வா, ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. வா. என்ன சொல்ற? சரிப்பா, எங்க அம்மா கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க. இப்ப என்ன பண்ண நீ? என்னை எப்போ போய் தூங்க சொல்றாங்க. கரெக்டா தான் சொன்னா. கம் ஆன். முடியாது, நான் போக மாட்டேன். போ. முடியாது. ஏய், ஆர் யூ கிட்டிங்? உங்க ஆனிவர்சரி பார்ட்டி அன்னைக்கு நான் தூங்குறதா? நான் மட்டும் என்ஜாய் பண்ண கூடாதா? சமி, நீ இங்க இருக்கியா? பாத்தீங்களா இவன? ஹோம்வொர்க் பண்ணதும் ரெஸ்ட் எடுன்னு சொன்னேன். ஆனா என் பேச்ச கேட்காம பார்ட்டின்னு ஓடி வந்துட்டான். மாமா என்னன்னு கேளுங்க இவன. அப்படியா பண்ணா இவன்? ஏய், கம் ஹியர். அம்மா சொல்றது கரெக்ட். எனக்கு பதிலா எங்க அம்மா பக்கமா பேசுறீங்க? பெரியமா வரட்டும், நான் சொல்றேன். ஆனிவர்சரியை மறந்துட்டீங்கன்னு சொல்றேன். என்னடா பிளாக்மெயில் பண்றியா? உனக்கு தான் பிளேன் வாங்கி தரேன்னு சொன்னல. பிளாக்மெயில் கூட ஒரு விதமான பிசினஸ் தான். ப்ராஃபிட் கிடைச்சா அதை எடுத்துக்க வேண்டியதுதான். பிளேனோட சேர்த்து எனக்கு ஹெலிகாப்டர் வேணும். ஆனா அம்மா, பெரியப்பா ஒத்துக்கிட்டாரு. நான் பார்ட்டி என்ஜாய் பண்ணலாமா? நான் எப்படா சொன்னேன்? நோ ப்ராப்ளம் பெரியப்பா. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்றேன். தேங்க் யூ பெரியப்ஸ். பெரியப்ஸா? இப்படி சொன்னா என் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபீலிங் வருது. தட்ஸ் வை காலிங் பெரியப்ஸ். ஓகே தென். அபி, கெஸ்ட் எல்லாம் வெயிட் பண்றாங்க. கேக்கும் வந்துருச்சு. வந்து கேக் கட் பண்ணவா? வாங்க. சரி, பாப்பா, அப்பா கிட்ட போ. கம் ஆன். வாங்க. வாங்க வாங்க. ஓகே, கேக் வந்துருச்சு. ஆனா யார் கூட கட் பண்ணுமோ அவங்க இன்னும் வரலையே. நீ இங்க வந்துட்டல, அவளும் இப்ப வந்துருவா. அத்தை, நான் இவள கல்யாண பொண்ணாவே மாத்திட்டேன். இந்து பாட்டி தானே சொன்னாங்க, அதனாலதான் நான் இவள கல்யாண பொண்ணாவே மாத்திட்டேன். வந்துட்டோம் வந்துட்டோம். மைதிலி, என்ன பண்ண இவள? நீங்க தானே சொன்னீங்க, மறந்துட்டீங்களா? அபி மாப்பிள்ளன்னு. அதான் நான் இவள கல்யாண பொண்ணா மாத்திட்டேன். அதான் இவளை இப்படி கூட்டிட்டு வந்தோம். நல்ல வேலை பண்ண, ஆனா எங்களால தான் தாங்க முடியல. ராஜ், எல்லாம் ரெடியா இருக்கு கிராணி, உங்க முன்னாடி தான் இருக்கு. இந்த அபி, எடுத்துக்க. கத்தியை பிடிச்சு கேக்க கட் பண்ண. அடடா, 1 செகண்ட் இருங்க. என்னாச்சு? எனக்கு கிராணி சொன்ன விஷயத்து மேல சின்ன டவுட் இருக்கு. முதல்ல நான் இந்த துணியை எடுத்து பாக்குறேன். முகத்தை பார்க்கணும்ல? பாரு. ஏன் பொண்டாட்டி தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டாம்? இப்ப துணி எடுக்க போறேன். கோ ஹெட். அட இல்ல இல்ல, ஒரு நிமிஷம். மைதிலி, எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ற? இருங்க. எடுத்துட்டு வா. பக்கா தானே? கன்ஃபார்ம் ஆயிடுச்சா உனக்கு? உன் பொண்டாட்டி தானே? ஆமா சித்தப்பா, என் பொண்டாட்டியே தான். ஹாப்பி ஆனிவர்சரி. நாம ஒன்னு சேர்ந்துட்டோம். ஃபைனலி. Shall we? Fantastic. And that's what you call a perfect jodi. Congratulations, sweetheart. Thank you.
கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணா. தேங்க்யூ. கம் ஆன், now what are you waiting for? கேக் கட் பண்ணுங்க. அன்னைக்கு அவளை தடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். உண்மையான பொண்டாட்டி கேக்க கட் பண்ணியிருப்பா. என் பிரக்யா இப்ப எங்க இருக்காளோ, என்ன பண்றாளோ? அம்மா, நம்ம இப்ப எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்? இங்க பாரு, இடம் இம்பார்ட்டன்ட் இல்ல, மனுஷங்க தான் இம்பார்ட்டன்ட். நீயும் நானும் உங்க அப்பாவும் சேர்ந்து பர்த்டேவை கொண்டாடினா எவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆனா இவ்ளோ கிரவுட்ல நம்ம அப்பாவை எப்படி தேடுறது? நீங்க தான் என் கேராவாச்சு, நீங்க தேடி கண்டுபிடிச்சிருவீங்க. வாங்க. ம்